ரிஷப ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற சில முக்கியமான ரகசியங்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் முழுசாக சொல்லியிருக்கேங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி வீடியோ பதிவை தொடங்கலாங்க. ஓம் நமச்சிவாய. உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைத்து ரிஷபராசி நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க. நான் ஆரம்பத்திலேயே அடித்து சொல்கிறேன், உங்கள் கூடவே இருந்து உங்களை குழிப்பறிக்க வைக்கிற ஒரு குறிப்பிட்ட உறவை விட்டு நீங்கள் உடனே விலகி இருக்கணுங்க. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் உங்கள் ஜாதக கட்டத்தில் கிரகங்களோட அமைப்பு ரொம்பவே மாறுபடுதுங்க. நீங்கள் இந்த ஒரு முடிவை மட்டும் தைரியமாக எடுத்துட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் தலைகீழான ஆனால் ரொம்பவே சுவாரஸ்யமான 7 விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இதை நான் சும்மா சொல்லுங்க, கிரகங்களோட சுழற்சியை வச்சு ஆணித்தரமாக சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையை இருட்டாக்கிட்டு இருக்க அந்த ஒரு நபர் யார், அவங்கள விட்டு விலகினா உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த 7 மாபெரும் அதிர்ஷ்டங்கள் என்னென்னு அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் ரொம்பவே கவனமாக கேட்டுக்கோங்க. ரிஷபராசிக்காரர்கள் ரொம்பவே பாசக்காரங்க இயல்பிலை. யார் அன்பாக 2 வார்த்தை பேசினாலும் அப்படியே நம்பி உங்கள் மனசை கொடுத்துருவீங்க. ஆனால் அந்த நல்ல குணமே உங்களுக்கு பெரிய எதிரியாக மாறிடுச்சு. உங்களை சுற்றி இருக்கவங்க உங்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு உங்களை ரொம்பவே காயப்படுத்திட்டாங்க. குறிப்பாக கடந்த சில மாதங்களாக நீங்கள் அனுபவித்த மன உளைச்சல், தூக்கமின்மை, யாரும் நம்புறது யாரை நம்பக்கூடாது, தெரியாத ஒரு குழப்பம், இதெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில் சிரிச்சிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. ஆனால் இனிமேல் அந்த நிலைமை உங்களுக்கு கிடையாதுங்க. நீங்கள் ஒருத்தவங்க ரொம்ப நம்பி அவங்களுக்காக உங்கள் வாழ்க்கையே தியாகம் பண்ண தயாராக இருந்தீங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உங்களுக்கு இப்போ பெரிய முட்டுக்கட்டையாக இருக்காங்க. அவங்க குடும்பத்தில் ஒருத்தரை இருக்கலாங்க, இல்லை உங்கள் நண்பராக இருக்கலாம், இல்லைனா உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களா கூட இருக்கலாம். அவங்களுடைய அடையாளம் கண்டுபிடிச்சு நீங்கள் தூக்கி எறிய வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். ஆனால் அதற்கான முதல் படியை நீங்கள் தான் எடுத்து வைக்கணும். அந்த நச்சு உறவை நீங்கள் துண்டிச்சு அடுத்த வினாடியே உங்கள் மனசில் ஒரு பெரிய பாரம் இறங்குற மாதிரி ஒரு அமைதி கிடைக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் நடக்க போகிற அந்த விஷயங்களில் முதல் விஷயம் என்னென்னா, உங்களுக்கான பண வரவு திடீர்னு அதிகரிக்கும். இத்தனை நாளாக நீங்கள் எவ்வளவு உழைச்சாலும் அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்காம ஏதோ ஒரு விதத்தில் காசு விரயமாகிட்டே இருந்திருக்கும். ஆனால் அந்த குறிப்பிட்ட நபரை நீங்கள் விலக்கி வச்சதுமே உங்களுக்கான தடைகள் விலகி நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்க ஆரம்பிக்கும். எங்கிருந்தோ உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் உங்களை தேடி வரும். இதெல்லாம் எப்படி நடக்குது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா எவ்வளவு கஷ்டங்கள், இத்தனை நாளாக நீங்கள் உங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் தான் உங்கள் அதிர்ஷ்டத்தை தடுத்து நிறுத்தியிருக்குங்க. அது உடைந்த உடனே உங்களுக்கான கதவுகள் தானாக திறக்க ஆரம்பிக்கும். எந்த நபர் எப்படிப்பட்டவர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்போ பார்த்தாலும் உங்கள் குறைகளை மட்டுமே சொல்லிக்கிட்டு உங்களை மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்னது நல்லது செஞ்சாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. உங்ககிட்ட இருந்த காரியம் ஆகணும்னு மட்டும் ரொம்ப இனிப்பாக பேசுவாங்க. காரியம் முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சுயநலவாதி கூட தான் நீங்கள் இவ்வளவு நாளாக பயணம் செஞ்சிட்ருக்கீங்க. இவங்களை விட்டு விலகணும்னா நம்ம தனிமரமாக நின்றுவோமோ, நம்மளால் வாழ முடியாதோன்னு நீங்கள் பயப்படுறீங்க. ஆனால் அந்த பயம்தான் உங்களுக்கு பலம். நீங்கள் அந்த பயத்தை தூக்கி போட்டுட்டு அவங்கள விட்டு விலகி நின்னீங்கன்னா உலகத்தில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. உங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது. உங்களுக்கே தெரியாத உங்கள் திறமைகள் எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்கும். ஒரு தைரியம் கூடும். முகம் ரொம்ப பிரகாசமாக மாறும். உங்களை சுற்றி ஒரு நேர்மறையான அதிர்வலை உருவாகும். அதை நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. இப்போ 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடல் நலத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும். இத்தனை நாளாக உங்களுக்கு இருந்த காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை முன்னேற விடாமல் தடுத்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடம்பு வலி, சோர்வு, ராத்திரியான தூக்கம் வராத நிலை, இந்த பிரச்சனை எல்லாமே காணாமல் போயிருங்க. அந்த குறிப்பிட்ட நபர் உங்ககிட்ட பேசும்போதெல்லாம் உங்கள் சக்தியை உறிஞ்சுற மாதிரி நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அவங்க கூட பேசி முடித்த உடனே உங்களுக்கு ஒரு தலைவலி வரும், இல்லைனா ஒரு பெரிய மன உளைச்சல் வரும். அதெல்லாம் இனிமேல் இருக்காது. உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டாகும். காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு புதிய சுறுசுறுப்பு உங்கள் உடம்புக்குள்ளே ஊடுருவதை நீங்கள் உணர்வீங்க. உங்கள் மனசில் இவங்க அந்த இனம் புரியாத பயம், படபடப்பு எல்லாமே இருந்திருக்கும். அது எல்லாமே பனி மாறி விலகி போயிருங்க. நீங்கள் பழையபடி ரொம்ப சந்தோஷமாக கலகலப்பாக சிரிக்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் முகத்தில் ஒரு புதிய தேஜஸ் உருவாகுங்க. உங்களை சுற்றி இருக்கவங்களே உங்கள் முகத்தை பார்த்து இவ்வளோ பிரகாசமாக இருக்குது அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்களுடைய தோற்றத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுதுங்க. 3வது விஷயம் ரொம்பவே ஆச்சரியமான ஒன்று.
இந்த நச்சு உறவை நீங்கள் துண்டிச்சதுக்கப்புறம் உங்களை விட்டு விலகி போன நல்ல உறவுகள் திரும்ப உங்களை தேடி வருவாங்க. இவ்வளவு நாளாக அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் உங்களை சுற்றி ஒரு வேடி மாதிரி நின்றுட்டு மற்ற நல்லவங்க யாரும் உங்ககிட்ட நெருங்க விடாமல் தடுத்துட்டு இருந்திருப்பாங்க. உங்களை பற்றி தப்பாக மற்றவங்க கிட்ட சொல்லியே இல்லை மற்றவங்கள பற்றி உங்ககிட்ட தப்பாக சொல்லியோ உங்களை தனிமைப்படுத்தி வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த நிலைமையெல்லாம் தலைகீழாக மாறப்போகுதுங்க. உங்களை உண்மையாக நேசிக்கிறவங்க, உங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்க மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாங்க. ஒரு சிலருக்கு புதுசாக நல்ல மனிதர்கள் கிடைப்பாங்க. உங்களுக்கு தொழில் ரீதியாகவோ இல்லை தனிப்பட்ட முறையிலோ பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய நல்லவங்களோட அறிமுகம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்குங்க. இது உங்கள் எதிர்காலத்துக்கு ரொம்பவே பலமாக அமைய போகுது. இதெல்லாம் நிஜமாவே நடக்குமா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் வரலாம். ரிஷபராசிக்காரங்களே, உங்களுக்கு சுக்கிரனோட ஆதிக்கம் அதிகம்ங்க. சுக்கிரன் எப்போவுமே சுகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம். ஆனால் இவ்வளவு நாளாக உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில கசப்பான சம்பவங்களால் நீங்கள் அந்த முழுமையான பலனை அனுபவிக்காமல் ஒரு இருட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்திருப்பீங்க. இப்போ வரப்போகிற அந்த திருகிரக மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான ஏற்றத்தை கொடுக்க போகுது. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போகுதுங்க. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு நிபந்தனை என்னென்னா, சுயநலமான ஆளை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் முழுசாக வெளியேற்றிட்டீங்கன்னா மட்டும்தான், அவங்கள விட்டு வெளியேறி வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். அவங்க கூடயே இருந்தீங்கன்னா திரும்பவும் அந்த கஷ்டத்துக்குள்ளேயே தான் போய் மாட்டிக்குவீங்க. இந்த விஷயத்தில் இந்த நச்சுக்காரர்களிருந்து தப்பிச்சு இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஒரே வழிங்க. உங்களுக்கான வாழ்க்கை எப்படி மாறப்போகுது நீங்களே பார்க்க தான் போகிறீங்க. 4வது விஷயம் நடக்குன்னு தெரிஞ்சால் நீங்களே துள்ளி குதிப்பீங்க. இவ்வளவு நாளாக நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை நீங்கள் சொந்தமாக செய்கிற தொழிலையோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய பிரச்சனை இருந்திருக்கும். உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காம வேறு யாரோ உங்கள் உழைப்பை திருடி அவங்க பேர் வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த உறவை நீங்கள் கட் பண்ண அடுத்த சில நாட்களில் உங்கள் தொழில் ஒரு பெரிய ஏற்றம் வருங்க. நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வோ இல்லை சம்பள உயர்வோ உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு புதுசாக லாபகரமான வாய்ப்புகள் குவியும். நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு அபாரமான வளர்ச்சி உங்கள் வேலை சார்ந்த விஷயங்களில் நடக்குங்க. ஏன்னா உங்கள் கவனத்தை சிதற விட்டுட்டு இருந்த அந்த பெரிய தடை இப்போ இல்லை இல்லைங்களா? அதனால் முழு மூச்சோட நீங்கள் உங்கள் வேலையில் கவனம் செலுத்துவீங்க. அதோட பலம் பல மடங்காக உங்களுக்கு கைக்கு கிடைக்குங்க. 5வது மிக முக்கியமான விஷயம், உங்கள் மனசுக்குள்ளே இருந்த பெரிய குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து ஒரு தெளிவான முடிவெடுக்கிற திறமை உங்களுக்கு வரும். பல நாளாக ஒரு காரியத்தை செய்யலாமா வேண்டாமா, இந்த முடிவு எடுத்தால் சரியாக வருமா வராதுன்னு ஒரு பெரிய போராட்டத்திலேயே இருந்திருப்பீங்க. உங்களை சுற்றி இருந்த அந்த தவறான நபர் எப்போ பார்த்தாலும் உங்கள் பாதையில் தேவையில்லாத விஷயங்களையே சொல்லி உங்கள் தன்னம்பிக்கையை மொத்தமாக உறிஞ்சி இருப்பாருங்க. உங்களை தூரமாக நிறுத்தின உடனே அவங்க வேடிக்கை பார்த்துருப்பாங்க. ஓகேங்களா? உங்கள் சிந்தனை ரொம்பவே தெளிவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அவங்கள நீங்கள் தூரமாக நிறுத்தின உடனே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை நீங்கள் தைரியமாக எதிர்கொள்கிற ஒரு பெரிய மனப்பக்குவம் உங்களுக்கு தானாகவே சேரும். இனிமேல் யார் என்ன சொன்னாலும் எது சரி எது தப்புன்னு ரொம்பவே சரியாக பிரித்து பார்த்து நீங்களே முடிவெடுப்பீங்க. இந்த தைரியமும் தெளிவும் உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை கொண்டு சேர்க்க போகுது. இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்பவே அழகாக புரிஞ்சுக்கணும். ரிஷபராசிக்காரங்க எப்போதுமே ரொம்ப பொறுமையானவங்க. ஒருத்தவங்க தப்பு செஞ்சால் கூட அவங்கள நீங்கள் தண்டிக்க மாட்டீங்க. நீங்கள் திரும்பி ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பீங்க. அந்த பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு இல்லைங்களா? உங்கள் அந்த பொறுமையை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. உங்கள் நல்ல மனசை அவங்க தப்பாக எடை போட்டிருக்காங்க. இத்தனை வருஷமாக நீங்கள் கொடுத்த அன்புக்கு அவங்க திருப்பி கொடுத்தது என்னவோ ஏமாற்றமும் உடலையும் உறிஞ்சிக்கிட்ட அந்த வெறும் இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இன்னியும் அவங்களுக்காக உங்கள் பொன்னான நேரத்தை வீணாக்காதீங்க. இந்த கிரகநிலை மாற்றத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கணும். உங்களுக்காக மாற ஆரம்பிங்க. உங்கள் ஆசைகள், உங்கள் கனவுகள் இதையெல்லாம் நோக்கி உங்கள் பயணத்தை ஆரம்பிங்க. நீங்கள் எடுக்க போகிற இந்த ஒரு முடிவு உங்கள் மொத்த குடும்பத்தோட தலையெழுத்தையே மாற்றி எழுத போகுது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்தி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் கொஞ்சம் கூட தயங்காமல் தைரியமாக இந்த முடிவை எடுங்க. 6வது விஷயம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சமூகத்தில் ஒரு பெரிய எதிர்பாராத மாற்றம் வரப்போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை யாரெல்லாம் பிடிக்கலையோ, யாரெல்லாம் உங்களை குறைச்சி நினச்சி உதாசனப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாம் உங்களை பார்த்து வியக்கிற அளவுக்கு உங்கள் நிலைமை ரொம்பவே உயருங்க. அந்த குறிப்பிட்ட நபரால் உங்களுக்கு பல இடங்களில் அவமானம் கிடைச்சிருக்கும். நீங்கள் செய்யாத தப்புக்கெல்லாம் நீங்கள் பழி சுமக்க வேண்டிய சூழல் கூட வந்திருக்கும். ஆனால் இப்போ காலம் முழுசாக மாறிடுச்சுங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மரியாதையும் கௌரவமும் உங்களை தேடி வரப்போகுது. 4 பேர் மத்தியில் உங்களை யாரெல்லாம் அசிங்கப்படுத்தணும்னு நினச்சாங்களோ அதே 4 பேர் மத்தியில் நீங்கள்
நீங்கள் தலை நிமிர்ந்து கம்பீரமாக நிற்க போகிறீங்க. உங்கள் உண்மையான குணம் என்ன, நீங்கள் எவ்வளவு நல்லவங்க அப்படிங்கிறத ஊருக்கே தெரிய வரும். இதை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆத்ம திருப்தி கிடைக்கும். இந்த விஷயத்தில் கிரகங்கள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக வேலை செய்கிறாங்க. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்கள் ஒரு கெட்ட எண்ணம் பிடிச்ச ஆட்களை உங்கள் வாழ்க்கையிலேருந்து தூக்கி எறிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தொட்டதெல்லாம் ஜெயம்தாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிற்கிறதுக்கு இனிமேல் ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். அந்தளவுக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய மரியாதை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகுதுங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். பழைய கசப்பான சம்பவங்களையே நினச்சிக்கிட்டு இருக்காமல் புதுசாக கிடைக்க போகிற அந்த நல்ல வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத மட்டும் உங்கள் கவனத்தை வைங்க. உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை ரொம்ப கூர்ந்து கவனிங்க. ஏன்னா பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வர காத்துக்கிட்டு இருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் அந்த மோசமான உறவை விட்டு விலகினாலும் அந்த நபர் உங்களை மறுபடியும் அவங்க வலையில் விழ வைக்கிற பல தந்திரங்களை செய்வாங்க. உங்ககிட்ட வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, தந்திரமாக பேசுவாங்க. இல்லைனா அவங்க திருட்டுத்தனமாக பொய் சத்தியம் எல்லாம் பண்ணுவாங்க. ரிஷபராசிக்காரங்களே, உங்கள் மனசு ரொம்ப இலகிய மனசு அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே நல்லாவே தெரியுங்க. அதை வச்சு உங்களை திரும்பவும் ஏமாற்ற பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட இரக்கம் காட்டக்கூடாது. ஒரு தடவை எடுத்த முடிவை எந்த காரணத்துக்காகவும் மாற்றிக்காதீங்க. நீங்கள் கொஞ்சம் அசந்தா கூட மறுபடியும் உங்களை அந்த கஷ்டத்துக்குள்ளே இழுத்துட்டு போயிடுவாங்க. அதனால் உங்களை சுற்றி ஒரு பெரிய கண்ணுக்கு தெரியாத வேலையை போட்டுக்கிட்டு நீங்கள் யாருக்கும் அந்த உள்ள வரக்கான அனுமதியை நீங்கள் கொடுக்காதீங்க. உங்கள் உரிமையை நீங்கள் எடுத்துக்கோங்க. யாருக்கும் உரிமையை கொடுக்காதீங்க. இது உங்கள் வாழ்க்கை. இது நீங்கள் தான் ராஜா மாதிரி சந்தோஷமாக வாழணும். 7வது மாற்றம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் ரொம்ப வருஷமாக தீர்க்கவே முடியாத ஒரு பெரிய பிரச்சனை தானாக சரியாகுங்க. குறிப்பாக உங்கள் குலதெய்வத்தோட நேரடி ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இவ்வளவு நாளாக நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் எவ்வளவு வேண்டுதல் வச்சாலும் அது பலிக்காததுக்கு காரணமே உங்களை சுற்றி இருந்த அந்த எதிர்மறை சக்தி தான். அந்த ஒரு கெட்ட எண்ணம் கொண்ட நபர் உங்க கூடவே இருந்ததுனால எந்த ஒரு தெய்வ அனுகிரகமும் உங்களை நெருங்க முடியாமல் ஒரு பெரிய தடுப்பு சுவர் மாதிரி நின்றுட்டு இருந்தது. அந்த நச்சு உறவை நீங்கள் துண்டிச்ச உடனே அந்த சுவர் உடைஞ்சு சுக்குநூறாக போயிடும். உங்கள் வீட்டில் ஒரு தெய்வ கடாட்சம் உண்டாகும். ஒரு பெரிய நிம்மதி உங்கள் வீடு தேடி வரும். இது வந்து நான் பொய் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். எந்த ஒரு கெட்ட சக்தினாலையும் உங்களை நெருங்கவே முடியாதுங்க. இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நச்சு நபரை விட்டு நீங்கள் விலகும்போது அவங்க உங்களை சீண்டி பார்க்க பல வார்த்தைகளை விடுவாங்க. உங்களை கோபப்படுத்தி ஏதாவது தப்பாக பேசி அதை நீங்கள் காரணம் காட்டி திரும்பவும் உங்களை வச்சு அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர நினைப்பாங்க. நீங்கள் அந்த வலையில் மட்டும் தயவு செஞ்சு விழுந்துடாதீங்க. ஏன்னா விழுந்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வருங்க. அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கான வேலையை அமைச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை உருவாக்க போகலாமா? அதனால் எந்த ஒரு சலசலப்புக்கும் இடம் கொடுக்காம உங்கள் முழு கவனத்தையும் இங்கே எதிர்காலத்து மேலே மட்டும் வைங்க. இத்தனை வருஷமாக நீங்கள் பட்ட அவமானம், கஷ்டம், வறுமை எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்துருச்சுங்க. ஜாதகத்தில் கிரகங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு ரொம்ப சாதகமாக மாறி உங்களுக்கான சிம்மாசனத்தை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள் போய் அந்த சிம்மாசனத்தில் உட்கார வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அதை தடுத்து நிறுத்த இனிமேல் யாராலையும் முடியாதுங்க. உங்கள் உழைப்புக்கும் உங்கள் நல்ல மனசுக்கும் மற்றவங்களுக்கு செஞ்ச உதவி இது எல்லாமே இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய சக்தியாக மாறி உங்களை காப்பாற்ற போகுதுங்க. அதனால் நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் வாழ்க்கையில் யாரையுமே நீங்கள் விட்டுறாதீங்க. கெட்டவங்களை உங்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் வீச போகுது. நினச்சதெல்லாம் சாதிக்க போகிறீங்க. ஒரு புதிய மனுஷனாக நீங்கள் உருவெடுக்க போகிறது இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்க தான் போகிறாங்க. ரிஷபராசிக்காரங்க, உங்களுடைய மிகப்பெரிய பலமே உங்களுடைய பெருமை தான். ஆனால் அந்த பெருமை தான் சில நேரங்களில் உங்களுக்கு பெரிய எதிரியாகவும் மாறிடுது. ரிஷபராசி அப்படின்னா காளை மாடு மாதிரி ஒரு பிடிவாதம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த பிடிவாதத்தை நீங்கள் இவ்வளவு மாதிரி தேவையில்லாத இடங்களில் காட்டிகிட்டு இருந்தீங்க. ஏதாவது நமக்கு துரோகம் செஞ்சவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க திருந்துடுவாங்க அப்படின்னு நம்பி ஒரு தப்பான உறவை பிடிவாதமாக நீங்கள் வந்து காப்பாற்றிட்டு வந்தீங்க. அந்த பிடிவாதத்தை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நச்சு உடைய நபர்களுக்கு அந்த பிடிவாதத்தை காட்டி நீங்கள் இனிமேல் லைஃப்குள்ளே வரக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக மாறும். இத்தனை நாளாக நீங்கள் செஞ்ச நல்ல காரியங்கள், மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுத்த உதவிகள் எல்லாமே இப்போ ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய அரணாக வந்து நிற்க போகுது. அதனால் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் ரொம்ப தைரியமாக உங்கள் நடை போட ஆரம்பிங்க. யார் வந்து என்ன சொன்னாலும் உங்கள் மனசு சொல்கிறத மட்டும் கேளுங்க. நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரப்போகுதுங்க. இது நான் ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறேன். உங்கள் முகத்தில் இனிமேல் எப்போவுமே ஒரு சந்தோஷமான சிரிப்பு மட்டும்தான் இருக்கணும். அந்த பழைய வழிகள், அவமானங்கள் எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவாக நினச்சி அப்படியே காற்றுல பறக்க விட்டுருங்க. உங்களுக்கான வசந்த காலம் இதோ ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை கொடுத்துருக்கும் நான் முழுசாக நம்புகிறேங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நல்ல மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப
சீக்கிரமாகவே கண்குள்ள பார்க்க தான் போகிறீங்க. தொடர்ந்து நம்மளோட இணைஞ்சிருங்க. உங்களை சுற்றி இருக்கிற உங்களுக்கே தெரியாத பல உண்மைகளை நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்க சொந்த பந்தங்களுக்கும் இதை அனுப்பி வைங்க. அவங்களுக்கும் இது ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.